ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபைவர் தமிழா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவரில் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது, ஸோ எங்களுக்கு என்னென்ன மாதிரி டைப்பில் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும், ஸோ ஒவ்வொரு ஆர்டரும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஆர்டருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒவ்வொரு ஆர்டர்ஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கும், அதை பற்றின தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவரில் நிறைய டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளையண்ட் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணும்போது அது ஒரு சிங்கிள் ஆர்டராகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு மைல்ஸ்டோன் ஆர்டராகவும் இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டராகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபைவரில் இருக்க கிக்ஸ் எது அதிகமாக செல் ஆகுதோ அந்த கிக்ஸுக்கு உங்களால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸை ஆட் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபைவரோட சில டேஷ்போர்ட் காட்டுறேன். ஸோ எனக்கு அதிகமாக இந்த ஒரு கிக்கு மட்டும் அதிக அளவான ஆர்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே என்கிட்ட வந்து ஆக்டிவ் ஆர்டர்ஸில் கிட்டத்தட்ட 9 ஆர்டர்ஸ் இருக்குது. அரௌண்ட் லைக் $600 கிட்ட ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட கிக்குக்கு மட்டும் எப்படி எனக்கு இது ஆஃபர் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிக் வந்து ரீசெண்ட் டைமில் ஹை செல்லிங்கில் இருக்குது. ஸோ ஹை செல்லிங்கில் இருக்குன்றதால என்கிட்ட இருந்து அதிகமான கிளையண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட அவங்க 5 ஸ்டார் ரிவ்யூஸும் தராங்க. அப்படின்ற பட்சத்தில் ஃபைவர் எங்களுக்கு ஆஃபர் பண்ணும். ரைட், அப்போ நீங்கள் வந்து ஓகே நல்லா செல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் ஆட் பண்ணக்கூடாது உங்களோட ஆர்டரில் அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம எங்கே போய் ஆட் பண்ணோம்னா, கிக்குள்ளே மை பிஸ்னஸ்க்குள்ளே போய் கிக்ஸ் என்ற டேப்புக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நம்மளோட கிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கிக்ஸில் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன் காட்டுவாங்க. பட் இவன் இந்த ஆப்ஷன் காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆப்ஷனாக காட்டின எல்லாத்துக்குமே நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸை ஆட் பண்ணிட்டேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் ஆட் பண்ணால் என்ன மாதிரி நம்மளோட ப்ரொஃபைலில் ஷோ ஆகும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய கிக். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கிக்கு மட்டும் எனக்கு 5 ஸ்டார் ரிவ்யூவாக 4 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இருக்குது, 6 ஆர்டர்ஸ் க்யூவில் இருக்குது. ஸோ இந்த 6 ஆர்டர்ஸும் க்யூவில் இருக்குன்றதால பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கையில் மட்டும் இப்போதைக்கு 6 சேல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 4 சேல்ஸ் முடிச்சிட்டேன். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த கிக்குக்கு மட்டும் 10 சேல்ஸ் நடந்திருக்கு. இதில் பேசிக் பேக்கேஜாக 20, ஸ்டாண்டர்டுக்கு வந்து 50, ப்ரீமியம் வந்து $100 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் டு சேவ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பையர் வாரியர் ஜஸ்ட்டு அவர் வந்து ஒரு பேசிக் பேக்கேஜை கிளிக் பண்ணி கண்டினியூவை கிளிக் பண்ணியிருந்தா அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு ஆப்ஷன் காட்டும். முதலாவது சிங்கிள் ஆர்டர், இன்னொன்று சப்ஸ்கிரைப் டு சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் டு சேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான பிளான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா 6 மாதத்துக்கான பிளான் கொடுப்பேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இப்போ அவருக்கு வந்து ஓகே என்னோடய சர்வீஸ் 3 மாதத்துக்கு தேவை அப்படின்னு நினச்சிருந்தா அவர் என்ன செய்வார், ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரைப் டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அவர் என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார். அதாவது ஒவ்வொரு ஆர்டர் முடிவிலையும் அடுத்தடுத்த ஆர்டர் தொடங்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிங்கிள் ஆர்டர் கொடுத்தேன்னா அவருக்கு வெறும் $20 மட்டும் சார்ஜ் ஆகிட்டு ஒரு ஆர்டரோட அந்த பையருக்கும் எனக்குமான கனெக்ஷன் வந்து இல்லாமல் போயிடும். அவர் வந்து சப்ஸ்கிரைப் டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தேன்னா முதல் ஆர்டருக்கு அவர் வந்து எவ்வளவு 20% படி அவருக்கு ஃபைவர் சார்ஜ் பண்ணும். அடுத்த 2 ஆர்டருக்குமே என்னட்டேருந்து 20% ஆஃபில் அந்த ஆர்டரை அவருக்கு சார்ஜ் பண்ணும். உதாரணம் பார்த்திங்கன்னா அவருக்கு $17.33 தான் அடுத்த 2 மந்த்துக்கும் அவர் பே பண்ணுவார். கிட்டத்தட்ட $8 அவருக்கு வந்து சேவிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கிக்குக்கும் இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளான் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் டு சேவ் போனீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட $40 சேவிங் பண்ணலாம். 20% ஆஃப் கொடுத்துருக்கு டோட்டல் பிளானில். அப்போ அரௌண்டாக அவருக்கு $86 அந்த மாதிரி தான் சார்ஜ் ஆகும். $100 பேக்கேஜ். ஸோ சிங்கிள் ஆர்டர் கொடுத்து செலக்ட் பண்ணியிருந்தா எனக்கு வெறும் $100 ஆர்டர் அது மட்டுமே கிடைக்கும். அதே அவர் 20% ஆஃப் கொடுத்து சப்ஸ்கிரைப் டு சேவ் கொடுத்தேன்னா 3 மாதத்துக்கான ஆர்டர் வந்து அவருக்கு ஆக்டிவ் ஆகிடும். ஸோ எனக்கும் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பையர் ஆர்டர் பண்ணும்போது நம்மளோட கிக் வந்து ஹை செல்லிங்கில் போச்சுன்னா நம்மளும் இந்த சப்ஸ்கிரைப் டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை ஆட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை நமக்கு இந்த பட்ஜெட்லாம் செட்டில் ஆகலை அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த பையரோட சாட் பண்ணி எனக்கு இந்த அளவு தான் என்னோடய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர முடியுமாண்டும் சில பையர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபைவரில் $5 எவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி செய்யலாம். ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற மணி வந்து டாலரில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ
அதுக்கான எந்த ஒரு கவலையுமே நீங்கள் பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எப்படியுமே உங்களுக்கு அந்த டாலருக்கான வேல்யூவும் இருக்கும். ஸோ எந்த விதமான பட்ஜெட்டில் ஓட வந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ எடுத்தோடனே நான் இந்த கிக்கு $100 சார்ஜ் பண்ணலை. 1 இயருக்கு அப்புறமா தான் இந்த கிக்குக்கு வந்து $100 சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல இந்த கிக்கு வந்து $50 அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு சேல்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். நியூ செல்லராக வர நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கான கிளையண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கான 5 ஸ்டார் ரிவ்யூஸும் இருக்காது. ஸோ உங்களோட கிக்ஸ் வந்து ஹை செல்லிங்கில் இல்லைன்னா உங்களால் இந்த விஷயத்தை ஆட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு சேவ். ஸோ ஒரு பையர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டு சேவ்னா இப்போ நமக்கு இப்படி தான் காட்டும், ஆர்டர் ஸ்டார்டட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வியூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பற்றின எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிடும். அதில் முதலாவது ஆர்டர் வந்து February 1 ஸ்டார்ட் ஆகி March 1 2வது ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும், April 1 வந்து 3வது ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் 1ஆம் தேதி வரும்போதும் ஒவ்வொரு ஆர்டராக இவர்கிட்டருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இவருக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுன்றது ஆல்ரெடி இவரோட கதைச்சிட்டேன். அவரோட ரிக்வயர்மெண்ட்டாகவும் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன்ட்டு இதெல்லாம் எனக்கு பண்ணணுமெண்டு. ஸோ இந்த கிளையண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அவர் வந்து என்னோட எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி கூகுள் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நானும் அவரும் கதைச்சோம். ஸோ சில பயஸ் கேட்பாங்க, உங்களோட நான் வந்து காலில் கதைக்கணுமெண்டு. ஸோ காலில் கதைக்கணுமென்றதுக்காக நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஃபாரின் கிளையண்ட்டோட நம்ம கதைக்கணுமெண்டா ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுமெண்டா கூகுள் மீட், ஸ்கைப் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கைப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைவர் உங்களை பேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கைப் யூஸ் பண்ண இல்லாது ஜூம் இல்லாட்டி கூகுள் மீட், இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அவரோட கதைச்சோடனே அவர் சொன்னேன் தன்னோட பிஸ்னஸை பற்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ எந்த பிஸ்னஸுக்கு தேவையான விஷயம் வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி தரணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதாவது கண்டென்ட் மட்டுமே போடுறதில்ல உங்கள் வேலை, சில வேலையெல்லாம் எனக்கு சொன்னேன். ஓகே, எனக்கு அந்த வேலையெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸை அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதால் எனக்கு ஒவ்வொரு மந்த் ஸ்டார்ட்லேயும் வந்து $100 ஆர்டர் வந்து கிடச்சிட்ருக்கும். பட் அடுத்த 2 மாதம் வந்து எனக்கு $86 அப்படின்னு தான் கிடைக்கும். ஏன்னா இவர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கிறதால நமக்கு அப்படி கிடைக்கும். நம்மளும் வந்து 20% வந்து ஆஃப் கொடுத்துருக்கிறதால நமக்கு அந்த மாதிரி தான் சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து சிங்கிள் ஆர்டராகவும் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ்லையும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாக அவங்களோட சட்டில் வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இந்தளவு தான் பட்ஜெட் இருக்குது, ஸோ இந்தளவு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் உங்களுக்கு எனக்கு ஒர்க் பண்ணி தர முடியுமான்னு கேட்பேர். உங்களுக்கும் அது ஓகே அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஃபைவரில் நிறைய நல்ல கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது. 1-2 பேர் தான் சில வேளை உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் கூடிய அளவில் உங்களுக்கு நல்ல கிளையண்ட்ஸ் தான் கிடைப்பாங்க. ஸோ என்னோட ஒரு ஃபேமஸ்க்கான கிளையண்ட் இருக்கார், த ஃப்ரெட் காஃப்மன்னு சொல்லி. இவர் வந்து ஒரு டாக்டர், ஐ திங்க் யுனைடெட் ஸ்டேட் தான் இவரும். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட அண்டு இதோட 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு, ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்காகவும் லோகோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி, அதாவது நேற்று நைட் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் நான் இன்றைக்கி ஏர்லி மார்னிங், அதாவது 1:30 அப்படி தான் நான் பார்த்தேன் இவர மெசேஜு. அதுக்கப்புறமா கதைச்சோன்னே அவர் சொன்னேன், ஓகே நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆர்டரை மேக் பண்ணுங்கள், நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆர்டர் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது அவரோட கம்பெனிக்கு நான் செஞ்சு கொடுத்த லோகோ. அவருக்கு நான் இன்னொரு ஆஃபர் அனுப்பியிருக்கேன். ஸோ அதையும் அவரை ஆக்டிவ் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னொரு ஆர்டரும் ஆக்டிவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைவரில் மணி ஃப்ளோன்றது வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஃபைவரில் ஃப்ரீலான்சிங் பண்ண உள்ளே வாரீங்கன்னும் போது உங்களுக்கு $5-10 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போக 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 நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளோட கிளையண்ட் ரிவ்யூஸையும் வச்சுக்கொண்டு நம்மளால் இன்னும் அதே லெவலில் சாதிக்க முடியும். ஸோ இந்த கிளையண்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு நான் கூப்பனில் கொடுத்தேன். அதாவது ரீசெண்ட் டைமில் செல்லர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை ஃபைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதை போடும்போது இந்த கூப்பன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கவர் பண்ணுறேன். ரைட். ஸோ ஃபைவரில் ஆர்டர்ன்ற வந்து வெறுமனே ஒரு கிக்கில் நம்ம போடுற ப்ரைஸுக்கு மட்டும் வராது.
போக போக அது சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸாக மாறலாம், இல்லைன்னா மைல்ஸ்டோனாகவும் மாறலாம், இல்லாட்டி அவங்க தார பட்ஜெட்லேயே நாங்கள் ஒர்க் பண்ணலாம். உதாரணமாக நீங்கள் வந்து $10 தான் அந்த கிக் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் உங்களோட கிளையண்ட் வந்து $50 சொல்லி கேட்பாங்க. இந்த $50 பட்ஜெட்டில் உங்களுக்கு பண்ண இயலுமா நான் சொல்கிற வேலையண்டு. ஸோ ஃபைவரில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவும் வரும், எதிர்பார்க்காத அளவும் வரும், ரைட்? ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃபைவரில் ஜெயிக்க முடியும், ரைட்? ஸோ ஃபைவர் பற்றின கோர்சஸ் எங்களோட கம்யூனிட்டியால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ டெலிகிராம் குரூப் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருந்தால் அதில் இருக்க அட்மின்ஸோடு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபிட் வித் ஃபைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஃப்ரீலான்சிங் என்ற விஷயத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரியாத ஒரு விஷயம். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவங்க பார்த்து இதுலேருந்து சில விஷயங்களை அவங்களோட ஃப்ரீலான்சிங் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தை கட்டியிருப்போம்.